பனில போய் மோதி மண்டைய உடைச்சிக்க, ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்து இடுப்பா உடைச்சிக்க, நிலநடுக்கத்திலேயே உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட டேங்க்ல வந்து மாட்டி சிக்கி தவிக்கான்னு பெண்கள் செஞ்ச பல முரட்டு காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க தன்னை ஒரு குழந்தையாவே ஃபீல் பண்ணி ஊஞ்சல்ல ஒரு ஆட்டம் ஆடிடலான்னு நினைச்சாங்க. குழந்தையா ஃபீல் பண்ணா குழந்தை வெயிட்டுக்கு வந்துடுவாங்களா? வெயிட் தாங்காம பாருங்க ஊஞ்சல் இப்படி புடுங்கிடுச்சு. சாதாரண மனுஷங்க தான் வாலிபாலை கையில அடிச்சு விளையாடுவாங்க. ஆனா இந்த மாதிரி விசித்திர பிறவிங்க எல்லாம் இப்படி தலையில தான் அடிச்சு விளையாடுவாங்க. இங்க பனிதான் நிறைஞ்சிருக்குன்னு நினைச்சு இவங்க பாஞ்சாங்க. எப்படியும் தலையில கொம்பு முளைச்சிருக்கும். ஹாஸ்பிட்டல் போய் தான் அந்த கொம்பை ரிமூவ் பண்ணணும். இந்த போன் இருக்கிறதால தானே என்ன கண்டுக்காம இந்த போனையே யூஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப பாரு என்ன பண்றானா. இந்த போனோட தொல்லை இனிமேல் என் வாழ்க்கையில இல்ல. இங்க நிலநடுக்கம் வந்து பில்டிங்கே இப்படி ஆடிக்கிட்டு இருக்க. நமக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு இவங்கள பாருங்க. போனவங்க இப்படி ரிட்டர்ன் வந்து எடுத்துட்டு போறாங்க. இங்க இந்த அக்காவோட திறமையா பாருங்க. வாட்டர் பாட்டில் வைக்க இடம் இல்லைன்னு இப்படி கரக மாதிரி தலைமையிலேயே தூக்கிட்டு போறாங்க. பெண்கள்னா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சுதான் கிடக்கணுமா? நாங்க சாதிக்க பிறந்தவங்க வெளியே போய் சாதிச்சுட்டு தான் திரும்பவும் வீட்டுக்கு வருவோம்னு இவங்க கிளம்பி வந்தாங்க. நீங்க சாதிக்க பிறந்தவங்கன்னா நான் உங்களை சோதிக்க பிறந்தவன். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. சாதிக்க போனவங்க அப்புறம் சாதிச்சுக்கலான்னு இப்படி பாதிலே திரும்பி வந்துட்டாங்க. இவங்க போன் யூஸ் பண்ணி டயர்டாகி சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போமேன்னு வந்து உக்காந்தாங்க. பயங்கர ஸ்டீல் பாடி போல இவங்க உட்கார ட்ரை பண்ணதுமே இப்படி கலண்டுகிட்டு வந்துடுச்சு. இன்கிரிமெண்ட் போட்டாங்கன்னு சந்தோஷத்துல இவங்க தாவி தாவி வந்தாங்க. ஜஸ்ட் மிஸ். இன்கிரிமெண்ட் காசெல்லாம் ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம். தப்பிச்சிட்டாங்க. இவங்க இந்த டேங்குக்குள்ள அப்படி எதுக்கு இறங்கினாங்கன்னு தெரியல. உள்ள போகும்போது நல்லா போயிட்டாங்க. ஆனா வெளியே வரணும்னு நினைக்கும் போது இப்படி மாட்டிக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம், இன்னைக்கான கேம் இது. ஒரு பொண்ணோட பேர் என்ன பேருன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா ஆன்சர் பண்றவங்களோட கமெண்ட இன்னைக்கு வீடியோல நான் பின் பண்றேன். நல்லா யோசிச்சு கரெக்டான ஆன்சரை சொல்லுங்க. இங்க ஒருத்தர் பாயசத்தை குடிக்க தான் கொடுத்தாரு. ஆனா இவங்களோட நல்ல நேரம் அந்த பாயசத்திலே இப்படி குளிச்சிட்டாங்க. கோயில்ல அம்மனுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி பஸ்லயே வச்சு இவங்களுக்கு இப்படி அபிஷேகம் பண்ணி விட்டாங்க. அபிஷேகம் பண்ணதும் தன்னை அம்மனாவே நினைச்சு இவங்க இப்படி பத்திரகாளி மாதிரி ஆடிட்டாங்க. இங்க பள்ளம் தோண்டிட்டு இருந்தவங்க சரி மண்ணை எடுக்கலாமேன்னு எழுந்து குனிஞ்சாங்க. பின்னாடி இருந்த இந்த வண்டியை மறந்துட்டாங்க. பாவம் இப்படி பின்னாடியே சொருகிடுச்சு. இப்பெல்லாம் சேட்டலைட்லயே டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதா சொல்றாங்க. ஆனா அந்த டேட்டா கூட இந்த அளவுக்கு ஃபாஸ்டா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. சேட்டலைட்டுக்கு அப்புறம் ஏதாவது புது டெக்னாலஜி வந்தா கூட இந்த ஃபாஸ்டா மட்டும் பீட் பண்ணவே முடியாது. காலங்காலமா சும்மா மின்னல் வேகத்துல நடக்கிற டேட்டா டிரான்ஸ்ஃபர் இது. போன வேகத்திலேயே போன மாதிரியே அப்படியே ரிவர்ஸ்ல வர்ற திறமை இங்க நம்ம அக்காவுக்கு மட்டும்தான் இருக்கு. சும்மா ஸ்மூத்தா ரிவர்ஸ் கியர் போட்டு அப்படியே வந்துட்டாங்க.
இங்க இவங்க ஓடி வந்து தலைகீழ நிக்க, ஓ குரலி வித்தையா? இத பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி குரலி வித்த காட்டுவோம்னு இவங்களும் ஓடி வந்து இப்படி தலைகீழ நிக்க பார்த்தாங்க. இவங்கள நம்பினதுக்கு இவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை இப்படி சிறப்பா பண்ணிட்டாங்க. இங்க ஜிம்முக்கு வந்து பாடியை ஃபிட் ஆக்கிட்டு தான் போவோன்னு வந்தவங்க மாசா ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப ஃபிட் ஆக்கலான்னு இப்படி மெஷின்ல ஏறி படுத்தாங்க. புது விதமான ஒர்க் அவுட்டா இருக்கு. இப்படி குட்டிகாரனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வெல்றதுக்காகவே கிளம்பி வந்திருப்பாங்க போல. இங்க டான்ஸ் ஸ்டெப் பயங்கரமா போட்டுட்டு இருந்தவங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சாங்க. சும்மா சாக்கடையிலே விழுந்து மணக்க மணக்க குளிச்சிட்டாங்க. இனி ஒரு மாசத்துக்கு சும்மா கம கமன்னு வாசனையாவே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஃபில்டர் வந்தது மிக பெரிய வரப்பிரசாதம். பாருங்க இவங்களோட உண்மையான முகத்தை எப்படி வெளியே கொண்டு வந்துச்சா. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இவ்வளவு நாள் மேக்கப் போட்டு ஒரு போலி முகத்தோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க எல்லாரோட உண்மையான முகமும் வெளியே வந்துடுச்சு. இங்க போட்டோ ஷூட் பண்ணிட்டு போலான்னு கிளம்பி வந்தவங்க சரி இந்த இடத்துல போட்டோ எடுத்தா நல்லா இருக்குமேன்னு பாறை மேல கொண்டு வந்து காலை வச்சாங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க. பாறை இப்படி உங்களோட காலை வரி கீழே தள்ளிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். கண்ணீர் அஞ்சலி போட்டோல வந்திருப்பாங்க. நல்ல வேலையா தப்பிச்சிட்டாங்க. பேண்ட் லூசா இருக்கவும் அவசரத்துக்கு பெல்ட் கிடைக்கல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதனால சார்ஜ் போட வச்சிருந்த கேபிளை எடுத்து இப்படி பெல்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. விஜய் சித்து விழாக்ல கூட இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்காது. சிங்கப்பெண் தானே நம்மள யாரு பிடிக்க போறாங்கன்னு நினைச்சு வந்திருப்பாங்க போல. இப்படி சிறப்பா வந்து சிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. வேலை செஞ்சு டயர்டாகி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சாஞ்சாங்க. இவங்க இப்படி சிக்கி தவிக்கிறதா பார்த்து மனசு கேட்காம இவரு ஹெல்ப் பண்ணதான் வராருன்னு பார்த்தா மனசுக்குள்ள தேக்கி வச்சிருந்த பல நாள் வன்மத்தை இப்படி தீர்த்துக்க தான் வந்திருக்காரு. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. எப்படா தெரியல நீங்க? தமிழ்நாட்டோட பாரம்பரிய கலை அழிஞ்சுகிட்டே வருதுன்னு நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் கவலையே பட வேணாம். அந்த கலையை காப்பாத்த இவங்கள பாருங்க சும்மா சூறாவளி மாதிரி கிளம்பி வந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல ஊர்ல பல பேர் நம்ம பாரம்பரிய கலை மேல ஆர்வம் கொண்டு இப்படி அதை காப்பாத்தியே ஆகணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க போராட்டம் கண்டிப்பா வெற்றி பெறும். இந்த கலைய ஒரு நாள் எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. வாழை அடிக்கலான்னு இவங்க லெஃப்ட் எடுத்தாங்க. கீழே விழுந்து பூச்செடியை உடைச்சது மட்டும் இல்லாம சிரிப்பா பாரு. இந்த வீட்டுக்கு மட்டும் நீங்க வந்தீங்கன்னா சும்மா காத்தோட்டமா காத்து வாங்கிட்டே இப்படி இயற்கையை ரசிச்சபடியே போலாம். இங்க பாருங்க கக்கூசா கொண்டு வந்து இப்படி மொட்டை மாடியில வச்சு எப்படி சும்மா கலை நயத்தோட கட்டி இருக்காங்களா. இத கட்டினவரு பயங்கர ரசனை மிகுந்தவரா இருப்பாரு போல. நைட்டு டைம் ஆயிடுச்சுன்னு இங்க கேட்ட மூடிடவும் தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த குரங்கு டேலண்டை இப்படி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. முழு குரங்காவே மாறி தாவி குதிச்சு ஒரு வழியா இப்படி உள்ள வந்துட்டாங்க. இவங்க கால் நினைச்சிட்டு போலாமேன்னு வந்து குளத்துல இறங்குனாங்க. காலை நினைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி கீழே விழுந்து போனை சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்க. புது போனு இப்படி கீழே விழுந்து நொறுங்கி சோலி முடிஞ்சு போச்சு. கடலை கிட்ட பாத்திரலான்னு இவங்க காலை வச்சாங்க. கால் வலிக்கு கீழே விழுந்து கொஞ்ச நேரத்துல யமலோகத்தை கிட்ட பார்த்துட்டு வந்துட்டாங்க.
யமனோட எரும மாடு எப்படி இருந்துச்சுக்கா? நல்லா இருந்துச்சுப்பா. இங்க இவங்க புல்லு வெட்டலான்னு தான் வந்தாங்க. ஆனா இந்த வயிறு ரொம்ப நேரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கவும் புல்லு வெட்ட வந்தவங்க கடுப்பாகி கடைசியில இந்த வயரையே வெட்டிட்டாங்க. இங்க நம்ம அக்கா மட்டும் அவங்களோட காலை எடுத்து வச்சா, அவங்க காலை வச்சாலே கண்டிப்பா இப்படி வலிக்கு விழுந்துடுவாங்க. ஏன்னா அவங்க கால்ல அந்த அளவுக்கு பவரை வச்சுக்கிட்டு சுத்துறாங்க. உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.